உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்கினேன், நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு காலையில நான் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்தாரு, நான் உன்னை தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லி. உடனே இந்த அதிகாரத்தை எடுத்து படிச்சோம் பாருங்க. இந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல சென்றது பாருங்க. என் திருமணத்துக்கு முன்னாடி கர்த்தர் இந்த வார்த்தைகளோடு என் கூட பேசினாரு. எங்க அப்பா ஒரு நாள் திடீர்னு கேட்குறாங்க, உன் கல்யாணத்துக்காக உனக்கு என்ன வாக்குத்தத்தம் இருக்கு, ஆண்டவர் உனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. ஆவியானவர் டக்குன்னு எனக்கு இந்த வார்த்தையை தான் வாயில வச்சாரு. ஏசாயா 46 இருக்குன்னு எடுத்து படிச்சு காமிச்சேன் பாருங்க. அப்ப அந்த வார்த்தை இன்றைக்கு நான் நினைவு கூறுகிறேன். இன்றைக்கு எங்கள் திருமணமாகி 30 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. 30 வருஷமா நான் நினைச்சு பாக்குறேன், அப்படியே எண்ணி எண்ணி பாக்குறேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறார், எப்படி என்னை சுமந்து வந்திருக்கிறார், எங்க குடும்பத்தை எப்படி சுமந்து வந்திருக்கிறார். தாயின் கற்பத்துல உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் உங்களை ஏந்தின, தாங்கின, சுமந்த, தப்புவித்தேன் என்று சொன்ன தேவன் அவர் ரொம்ப நல்லவர் பாருங்க. இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, சங்கீதம் 71 பாருங்க. சங்கீதம் 71 6வது வசனம், அதுல ஒரு அற்புதமான வசனம் இருக்குது. நான் எப்படியெல்லாம் விசித்திர வினோதமா உருவாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 71 6வது வசனம் பாருங்க. நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. டாக்டர்ஸ் டெலிவரி பார்க்கல, தாயின் கருவிலிருந்து எடுத்தது யாரா? எடுத்தவர் நீரே. அடுத்தது, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். 7வது வசனம், அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போல் ஆனேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமா இருக்கிறீர். இந்த சங்கீதம் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச சங்கீதம் பாருங்க. கர்த்தர் எப்படி நம்மளை ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த சங்கீதம் ஒரு உதாரணமான சங்கீதம். தாயின் கற்பத்திலிருந்து அவர் எடுத்தவர், உற்பவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து வந்த தேவன் பாருங்க. அவர் நல்ல ஆண்டவர். பிரியமானவர்களே, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இப்போ நம்ம தியானிப்போம். ஏசாயா 46. இந்த நாள்ல உங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் பாருங்க. ஏசாயா 46 3 4 வாசிக்கிறேன். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உற்பத்தியானது முதல் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தாங்கி நம்மளை எப்படி காப்பாற்றி 10 மாதங்கள் சுமந்து நம்மளை அழகா டெலிவரி பார்த்து ஆண்டவர் கற்பத்திலிருந்து அழகா எடுத்து வெளியே விட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆட்களா ஆவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள் காலை தோறும் அவருடைய கிருபை அது புதிதாக இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை பாருங்க. 4வது வசனம், ஏசாயா 46 4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். நான் இப்ப நினைச்சு பாக்குறேன், எங்க திருமணமான நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிறு பிராயத்துல வீட்டுல அப்பா அம்மாவோட வளர்ந்தோம். நம்மளுக்கு எந்த கவலையும் தெரியாது, எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. திருமணத்துக்கு அப்புறம் ஒரு புது சூழ்நிலை, குடும்பத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு, ஒவ்வொரு காரியங்களும். பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு விதமான வாழ்க்கை, அடுத்தது ஊழியத்துக்கு வந்த பிறகு ஒரு விதமான வாழ்க்கை, பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம், பிள்ளைகள் திருமணமானதுக்கு அப்புறம் குடும்பத்தின் பல கட்டங்களை நாம் கடந்து வருகிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவரை நம்பி நிற்கிற பிள்ளைகளை அவர் எப்படி ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து வருகிறவர். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள்ல உங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எங்கேயாவது மாட்டிக்கிட்டு ஐயோ எப்படி இதுல இருந்து நான் தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. இன்னொரு அற்புதமான வசனத்தை சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 48வது சங்கீதம் பாருங்க. சங்கீதம் 48 14வது வசனம் பாருங்க. சங்கீதம் 48 14. கற்பத்திலிருந்து எடுத்தவர் அடுத்தது என்ன பண்றாருன்னு பாருங்க. சங்கீதம் 48 14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம்
ஏதோ கொண்டு வந்தோம், பாதியில விட்டோம், இனி நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டுட்டு போறதில்ல. சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். வாக்கு தத்தங்கள் எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப அற்புதமான வசனங்கள் பாருங்க. மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிற தேவன். அவர் மிகவும் நல்லவர். பாருங்க, இன்னொரு அற்புதமான வசனம் உபாகமம் 32:11. எப்படி சுமந்து வந்திருக்கிறாருன்னு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. 32:11. உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. எப்படி சுமந்து வந்தாரா? கழுகு எப்படி குஞ்சுகளை செட்டைய விரிச்சு அதுக்குள்ள குஞ்சுகளை வச்சு அப்படியே சுமந்துட்டு போகுதோ, அப்படி ஆண்டவர் என்ன பண்ணார்? அவருடைய செட்டைகள்ல நம்மளை வச்சு அவருடைய கரத்துல நம்மளை அப்படியே அரவணைச்சு அப்படியே நம்மளை காத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், வாக்கு கொடுத்த தேவன், அவர் உண்மையுள்ளவர். தாங்குவேன், ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன். எப்ப வரைக்கும்? முதிர் வயது வரைக்கும், மரண பரியந்தம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கழுக போல. இதே வசனம் இன்னொரு இடத்துல இருக்கு பாருங்க. யாத்திராகமம் 19:4. யாத்திராகமம் 19:4 வசனம். எப்படி நம்மளை சுமந்து வர்றாரு அப்படின்னு, கழுகு எப்படி சுமந்து வருதோ அந்த மாதிரி நான் சுமந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி அழகா நம்மளோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். வசனங்களை அவர் உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். யாத்திராகமம் 19:4. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கழுகுகளின் மேல சுமந்து, செட்டைகளின் மேல சுமந்து, கழுகு சுமக்கிறது போல நான் உங்களை சுமந்து வந்து என்னிடத்துல நான் உங்களை சேர்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் நல்லவர். பிரியமானவர்களே, என்ன இவர் இப்படி பண்ணிட்டாரு, என் ஜெபத்தை கேட்கறது இல்லை, என்ன பாதியில விட்டுட்டாருன்னு அப்படின்னு திங்க் பண்றவங்களுக்கு நான் சொல்றேன், அவர் நம்மளை சுமந்து காத்து தப்பு வைக்கிற தேவன். எந்த சூழ்நிலையில இன்றைக்கு நீங்க மாட்டி கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் சமுத்திரத்தின் ஆழத்துல படுக்க போட்டு படுத்திருந்தாலும் அந்த இடத்துல இருந்து அவர் தூக்கி எடுக்க போதுமானவராய் இருக்கிறார். இந்த தேவன் ஏன் அவர் நல்லவர்னா, நம்மளோட சூழ்நிலைக்கு அவர் இறங்கி வந்து நம்ம இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு தூக்கி எடுத்து அவரோடு கூட அரவணைத்து அவரோடு கூட உட்கார வைத்து நம்மளை அவருடைய பிள்ளைகளா வச்சு அப்படி காப்பாற்றுகிற தேவன். பிரியமானவர்களே, அவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் உங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இள வயதுல தாயின் கற்பத்துல உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்களை தெரிந்து கொண்டு உங்களை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்த தேவன். உங்களை மரண பரியந்தம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சொன்னது போல, ஜீவனுள்ள நாள் நம்ம மரணத்தை குறித்தல்ல, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவர் உங்களை காப்பாற்றி வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவன் பாருங்க. இந்த காலை வேளையில இந்த நல்ல தேவனை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எடுத்து இரவும் பகலும் தியானம் பண்ணுங்க. நிச்சயமாய் உங்க வாழ்க்கை வசனத்துல சொல்லப்பட்ட விதமாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.